முளைக்கட்டிய பயிறு. இந்த முளைக்கட்டிய பயிரை ஸ்ப்ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு கிடைக்கிற பாசி பயிரை வாங்கி நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதை ஒரு நல்ல துணியில் சுத்தமான ஒயிட் கலர் கிளாத்தில் அதை நல்லா மூட்டை மாதிரி கட்டி ஒன்று ஃப்ரிட்ஜுக்குள்ளேயோ இல்லைனா வெளியிலேயோ ஒரு நாள் வச்சோம் அப்படின்னா அது முளை கட்டும். அதை தான் முளை கட்டிய பயிறு ஸ்ப்ரவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ப்ரவுட்ஸை யாரெல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டால், டயட்டில் இருக்கிறவங்க, ஜிம்மிங் பண்ணுறவங்க, மசில்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கால்சியம் பற்றாக்குறை இருக்கிறவங்க, இவங்களாம் தான் இதை எடுத்துப்பாங்க. ஸோ இதை எதுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். முளை கட்டிய பயிரை சாப்பிட்றதுனால வேற என்னென்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குது? இது உங்களோட மெட்டபாலிசம் ரேட்டை கான்ஸ்டண்ட்டாக வைக்குது. இது என்ஹான்ஸ் பண்ணுது. அதே மாதிரியே உங்களோட ஹார்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத ஃபேட்ஸ் அது பர்ன் பண்ணுது. அண்ட் அதே மாதிரியே இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால இது ரொம்பவே பாடிக்கு எசென்ஷியலான ஒன்றா இருக்குது. அண்ட் அதே மாதிரியே நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸையும் இது ப்ரிவெண்ட் பண்ணுது. கேன்சர் வராமல் தடுக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னா முதல்ல உங்களோட டயட்டில் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் வர வேண்டியது இந்த ஸ்ப்ரவுட்டிங்ஸ் தான். இதை நீங்கள் டைம் டேபிள் போட்டு சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எப்போல்லாம் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் இந்த ஸ்ப்ரவுட்ஸை சாப்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டோட சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியானது. பட் பிரேக்ஃபாஸ்ட்டோட தான் நீங்கள் இதை சாப்பிடணும் அப்படின்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. அண்ட் இந்த ஸ்ப்ரவுட்டிங்ஸை செய்யறதும் ரொம்பவே ஈஸி. ஸோ ஹெல்தி ஆகணும் அப்படின்னா, ஃபிட் ஆகணும் அப்படின்னா ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஸ்ப்ரவுட்டிங்ஸை செஞ்சு யூஸ் பண்ணுங்க. டே, இன்னைக்கு கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு? காலையிலேருந்து 10 ரூபாய் தான் வந்திருக்கு. உனக்காவது 10 ரூபா கிடைச்சது, எனக்கு அது கூட கிடைக்கல. வியாபாரம் ரொம்ப டல்லா இருக்குதுடா. தெரியலையே. ஏக்கா, அண்ணா பணம் கொடுக்குறாரு, வாங்க 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 வாங்க. இந்தா வரேன். வாங்க.